இன்றைய ஆன்மீக தகவல். ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்கின்றோம். இந்த கும்பாபிஷேகம் என்றால் என்ன, கும்பாபிஷேகம் எதற்காக செய்கின்றோம், அதை பற்றியெல்லாம் தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். கோவில் கும்பாபிஷேகத்தை பற்றி கேள்விப்பட்டால் உடனே அந்த கும்பாபிஷேகத்திற்காக ஏதேனும் நம்மால் முடிந்தவற்றை செய்ய வேண்டும். ஒரு கும்பாபிஷேகத்திலே நாம் பங்கு கொண்டால் நம்முடைய ஆயுள் முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலன் நமக்கு கிடைக்கும். அதேபோல் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நன்கொடை அளிக்கின்றோம் என்றால் நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த புண்ணியமானது சேரும் என்பது ஐதீகம். சரி, இந்த கும்பாபிஷேகத்திலே கும்பாபிஷேகம் என்றால் என்ன, என்னென்ன பூஜையெல்லாம் அதிலே செய்கின்றார்கள், இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டால் நமக்கு பலனானது இன்னும் அதிகமாக கிடைக்கும் அல்லவா. முதலிலே கும்பாபிஷேகத்தினுடைய வகைகளை பார்த்து கொள்ளலாம். முதலாவது ஆவர்த்தம் என்பது, ஒரு இடத்திலே புதிதாக ஆலயம் அமைத்து பிரதிஷ்டை செய்யப்படும் மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுவது, இதற்கு பெயர் ஆவர்த்தம் என்று பெயர். இரண்டாவது அனாவர்த்தம், பூஜை இல்லாமலும் ஆறு கடல் இவற்றால் சிதிலம் அடைந்திருந்தாலும் அக்கோவிலை புதிதாக நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் செய்வதற்கு பெயர் இது அனாவர்த்தம். மூன்றாவது புனராவர்த்தம் என்று பெயர். புனராவர்த்தம் என்றால் என்ன, கருவறை, பிரகாரம், கோபுரம் ஆகியன பழுது ஏற்பட்டிருந்தால் பாலாலயம் செய்து அவற்றை புதுப்பித்து அஷ்டபந்தனம் சார்த்தி பிரதிஷ்டை செய்து செய்கின்ற கும்பாபிஷேகத்துக்கு பெயர். அடுத்து அந்தரிதம். இந்த அந்தரிதம் என்றால் என்ன, கோவிலுக்குள் ஏதேனும் தகாதன நேர்ந்து அதன் பொருட்டு செய்யப்படுகின்ற சாந்தி தான் இது. அதேபோல் கும்பாபிஷேகத்திலே விக்கிரக பிரதிஷ்டையிலே மேற்கொள்ளப்படுகின்ற அவசியமான கிரியைகள் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலாவது அனுக்ஞை. அனுக்ஞை என்றால் அனுமதி வாங்குதல் என்று பெயர். செயல்களை செய்யும் ஆற்றல் மிக்க ஓர் ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்து இச்செயலை செய்வதற்கு இறைவனுடைய அனுமதி பெற்று அவரை நியமனம் செய்வது. ஒரு ஆச்சாரியர் மூலமாகத்தான் கும்பாபிஷேகத்தை செய்ய வேண்டும். இதுதான் அனுக்ஞை என்பது. இரண்டாவது சங்கல்பம். இறைவனிடத்திலே நம்முடைய தேவைகளை கோரிக்கையாக வைத்து செய்வதற்கு பெயர் சங்கல்பம் என்று பெயர். இறைவா, இதனை நான் உன்னுடைய அருளால் இவர் மூலமாக செய்கின்றேன் என்று சொல்வதுதான் சங்கல்பம். அடுத்து பாத்திர பூஜை. இறைவனுக்காக செய்யப்படுகின்ற பூஜைக்குண்டான பூஜா பாத்திரங்களை சுத்தம் செய்யும் பொருட்டு அந்தந்த பாத்திரங்களுக்குரிய தேவதைகளை பூஜை செய்தல். ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் ஒரு தேவதை அதிதேவதையாக இருப்பாள். அந்த பூஜை செய்வதற்கு பெயர் தான் இந்த பூஜை. அதேபோல் கணபதி பூஜை. உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் விநாயகப் பெருமானை வணங்கிய பின்புதான் அந்த செயலை தொடங்க வேண்டும். அதற்கு கணபதி பூஜை செய்வது அவசியம். கணபதியை முதலிலே வணங்குகின்றோம். அடுத்து வருண பூஜை. வருண பகவான் ஒரு அற்புதமான தேவதை. கும்பாபிஷேகம் செய்கின்ற அந்த இடத்தை சுத்தம் செய்யும் பொருட்டு வருண பகவானையும் சப்த நதி தேவதைகளையும் அழைத்து செய்கின்ற வழிபாடுதான் வருண பூஜை. நிறைய கோவில்களிலே பார்த்திருப்பீர்கள், நல்ல ஒரு கோடை காலமாக இருக்கும், கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கும். கும்பாபிஷேகம் நடைபெற்றவுடன் அந்த இடத்திலே மழை பெய்யும். வருண பகவான் வந்து ஆசீர்வாதம் செய்வதாக அர்த்தம். ஆகவே இவையெல்லாம் மிக மிக முக்கியமான பூஜைகள். அடுத்து பஞ்சகவ்யம். ஆத்ம சுத்தி செய்யும் பொருட்டு பசு மூலமாக கிடைக்கும் பால், தயிர், நெய், பசு நீர், பசுஞ்சாணம் ஆகியவற்றை வைத்து செய்யப்படுகின்ற கிரியைதான் இது. அடுத்து வாஸ்து சாந்தி. தேவர்களை வழிபட்டு கும்பாபிஷேகம் எந்த விதமான இடையூறுமின்றி இனிதே நிறைவேறுவதற்காக செயலுக்கும்
செய்பவர்களுக்கும் எந்த விதமான இடையூறும் வராதபடி காக்கச் செய்கின்ற பூஜை தான் இந்த பூஜை. அடுத்து பிரவேச பலி எனப்படும். 8 திக்கிலும் உள்ள திக்பாலகர்களுக்கு உரிய பிரீத்தி செய்து அவர்களை அந்தந்த இடத்திலே இருக்கச் செய்து துர்தேவதைகளை வரவிடாமல் காக்கும் பொருட்டு செய்கின்ற பூஜை தான் இந்த பூஜை. அடுத்ததாவது மிருத் சங்கிரகணம், அதாவது மண் எடுத்தல். அட்டதிக் பாலகர்களுடைய அனுமதி பெற்று சுத்தமான இடத்திலிருந்து மண் எடுத்து அப்பள்ளத்திலே அபிஷேகம் செய்ய வேண்டும். ஆலயம் நிர்மாணம் செய்ய பூமி தாயான பூமாதேவியை நாம் கட்டப்படுத்துகின்றோம் அல்லவா? அதன் காரணமாக பூமாதேவியிடம் நாம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பூமாதேவியை குளிர்விப்பதற்காக செய்யப்படுகின்ற பூஜை இந்த பூஜை. அடுத்து அங்குரார்ப்பணம் என்று பெயர். அங்குரார்ப்பணம் என்றால் முளையிடுதல் என்று பெயர். எடுத்த மண்ணை பாலிகைகளிலே விதைகளை இட்டு முளை வளரச் செய்து இதிலே 12 சூரியர்களான இவற்றிலே 12 சூரியர்களான வைகர்த்தன், விவஸ்வதன், மார்த்தாண்டன், பாஸ்கரன், ரவி, லோகப்பிரகாசன், லோகசாட்சி, திரிவிக்ரமன், ஆதித்யன், சூரியன், அப்சுமாலி, திவாகரன் போன்ற இவர்களையும் சந்திரனையும் வழிபட்டு செய்வதுதான் இந்த பூஜை. அடுத்து ரக்ஷாபந்தனம், காப்பு கட்டுதல் என்று பெயர். கிரியைகளை செய்யும் ஆச்சாரியனுக்கும் செய்யும் கர்த்தாவுக்கும் எந்த விதமான இடையூறுகளும் வராதபடி காக்கும் பொருட்டு அவன் கையிலே மந்திரபூர்வமாக கட்டப்படுகின்ற கயிறு காப்பு என்று பெயர். அடுத்து கும்பலங்காரம், கும்பங்களை அதாவது கலசங்களை இறைவனுடைய உடம்பாக பாவித்து அலங்காரம் செய்வதுதான் கும்பலங்காரம் என்று பெயர். அடுத்து கலாகர்ஷணம், அதாவது சக்தி அழைத்தல். விக்கிரகத்திலே இருக்கின்ற சக்தியை கும்பத்திற்கு மந்திரபூர்வமாக அழைத்து அந்த கும்பத்திலே ஆவாகனம் செய்வது. அடுத்து யாகசாலா பிரவேசம். இந்த கலசங்களை யாகசாலைக்கு அழைத்து வருவதற்கு பெயர் யாகசாலா பிரவேசம் என்று பெயர். அடுத்து சூரிய சோம பூஜை. யாகசாலையிலே சூரியனையும் சந்திரனையும் வழிபடுதல். கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள் அல்லவா அவர்கள், ஆகவே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு பூஜை செய்வது. அடுத்து மண்டப பூஜை, அமைக்கப்பட்டிருக்கின்ற யாகசாலையை பூஜை செய்வது. அந்த யாகசாலை மொத்த இடத்தையும் பூஜை செய்வது தான் யாகசாலை பூஜை. அடுத்து பிம்ப சுத்தி, விக்கிரகங்களை மந்திரபூர்வமாக சுத்தம் செய்தல். அடுத்து நாடி சந்தானம் என்று பெயர் இந்த பூஜைக்கு. யாகசாலை இடத்திற்கும் மூல திருமேனைக்கும் தர்பை கயிறு, தங்க கம்பி, வெள்ளி கம்பி அல்லது பட்டு கயிறு இவற்றால் இணைப்பு ஏற்படுத்துதல். தங்கம், வெள்ளி, பட்டு இவையெல்லாம் தீட்டு சேராதவை, அதனால்தான் இவற்றை அங்கு உபயோகப்படுத்துகின்றார்கள். தீட்டாகாது. இறைவனுடைய சக்தியிலே ஒரு பகுதியை இந்த இணைப்பு மூலம் விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்ப்பதுதான் இந்த பூஜை. அடுத்து விசேஷ சந்தி, 36 தத்துவ தேவதைகளுக்கும் அர்க்கியம் தருவது. உலகத்திலே உள்ள அனைத்து ஆன்மா பித்ருக்களுக்கு அர்க்கியம் தருவதுதான் இந்த விசேஷ சந்தி பூஜை. அடுத்து பூத சுத்தி. இந்த பூதம் என்று எனப்படுவது மனித உடம்பை தெய்வ உடம்பாக மந்திரபூர்வமாக மாற்றி அமைப்பதற்கு பெயர் பூத சுத்தி. அடுத்து ஸ்பர்ஷாகுதி. 36 தத்துவங்களை யாகத்திலே இருந்து மூல விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல் ஸ்பர்ஷாகுதி என்று பெயர். அடுத்து அஷ்டபந்தனம். 8 பொருட்களால் ஆன இம்மருந்தினால் மூர்த்தியையும் பீடத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மருந்து சாத்துவார்கள். இதற்கு அஷ்டபந்தனம் சாத்துதல் என்று பெயர். அடுத்து பூர்ணாகுதி, யாகத்தை மங்கள பூர்த்தி செய்தல். இந்த பூர்ணாகுதியிலே பட்டுப்புடவை மற்றும் யாகத்தினுடைய அந்த திரவியங்களை எல்லாம் போட்டு அக்னி மூலமாக இறைவனுக்கு ஆவர்த்தி செய்வது, இதுதான் பூர்ணாகுதி என்று பெயர். அடுத்து கும்பாபிஷேகம், குடமுழுக்கு. யாகசாலையிலே மூர்த்திகளுக்குரியதாக வைத்து பூஜிக்கப்பட்ட குடத்து நீரை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்தல். இதனால் அந்த மூர்த்தி அந்த விக்கிரகத்திலே எழுந்தருளுகின்றார். அடுத்து மகாபிஷேகம்,
கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மூல விக்கிரகத்திற்கு முறைப்படி அபிஷேகம், அலங்காரம் ஆகியவற்றை எந்த சிவாச்சாரியார், எந்த ஆச்சாரியார் கும்பாபிஷேகம் செய்து வைக்கின்றாரோ அந்த ஆச்சாரியாரே அந்த மகாபிஷேகத்தையும் செய்ய வேண்டும். இதுதான் மரபு. அடுத்து மண்டலாபிஷேகம். பிறந்த குழந்தையாக விக்கிரகத்திலே வீற்றிருக்கின்ற இறைவனை 48 நாட்கள் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து முழு சக்தியோடு இருக்கச் செய்வது. இதற்கு பெயர்தான் மண்டலாபிஷேகம். இதிலே இன்னும் சில விவரங்கள் இருக்கின்றது. அவை என்னவென்று பார்க்கலாம். முதலாவது ஏககுண்டம், ஒரு குண்டம் அமைத்தல். அடுத்து பஞ்சாக்னி, 5 குண்டம் அமைத்தல். அடுத்து நவாக்னி, 9 குண்டம் அமைத்தல். உத்தமபக்ஷம் 33 குண்டம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்வது. கும்பாபிஷேகத்திற்கு செய்யப்படுகின்ற யாகங்களை எத்தனை தடவை செய்ய வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. அது 2 காலம், 4 காலம், 8 காலம், 12 காலம் வரை செய்யும் முறைகளாகும். இவை வழக்கத்திலே இருக்கின்ற முறைகள். கும்பத்தை நாம் சரீரமாக சொல்லப்படும் காரணம், யோகஜம் என்ற சிவாகமம் சரீரமாக கும்பத்தை எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்பதற்கு விவரமாக சொல்லுவதாவது, கும்பமாகிய குடம் மாமிசமாகும், குடத்தில் உள்ள தண்ணீர் இரத்தம், கும்பத்தினுள் போடப்படுகின்ற ரத்தினங்கள் சுக்லங்களாகும், கும்பத்தின் உள்ளே தர்பையினால் செய்யப்பட்ட கூர்ச்சம் நாடி, குடத்தின் மேலே நெருக்கமாக சுற்றப்பட்டுள்ள முப்புரி நூல்களே நரம்புகள் ஆகும், குடத்தை சுற்றி போர்த்தி கட்டியுள்ள வஸ்திரங்களே தோலாகும், குடத்தின் மேல் இருக்கின்ற தேங்காய் சிரசாகவும் முகமாகவும் கருதப்படுகின்றது, தேங்காயின் மேலே விரித்துள்ள தர்பையினால் செய்யப்பட்டுள்ள லம்பகூர்ச்சம் சிகை, அதாவது நம்முடைய குடுமியாகவும், தேங்காய்க்கு அடியில் போடப்படுகின்ற மாவிலைகள் சுவாமியினுடைய ஜடாபரணங்களாகவும், உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்களே பிராணனாகவும் ஆகின்றது. ஆகவே இந்த அங்க கற்பனை சிவாகமத்திலே இருக்கின்றது. இப்படியெல்லாம் கும்பாபிஷேகம் செய்தால் அந்த ஆலயத்திலே தெய்வ அம்சம் அனவரதமும் வீற்றிருந்து வருகின்ற மக்களுக்கு க்ஷேமத்தையும் லாபத்தையும் நிம்மதியையும் தரும். ஆகவே ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் உங்களால் ஆன பொருளுதவியை செய்யும்போது இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். இதுபோல் பல கும்பாபிஷேகங்களுக்கு என்னால் கொடுக்கின்ற சக்தியை எனக்கு கொடுப்பா என்று எந்த மூர்த்திக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்களோ, அம்பாள் கோவிலுக்கு கொடுக்கின்றீர்களோ, பெருமாள் கோவிலுக்கு கொடுக்கின்றீர்களோ, எந்த கோவிலுக்கு கொடுக்கின்றீர்களோ அந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த இறைவனாகப்பட்டவர் நீங்கள் தருகின்ற 10 ரூபாய்க்கு அவர் உங்களுக்கு 100 ரூபாயாக தருவார் திரும்பி. ஆகவே இறைவனுக்கு செய்வது என்பது வீண் போகாது. ஆகவே சத்காரியங்களுக்கு மனமுவந்து நிதி உதவி அளித்து உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் பெருமைகளையும் தேடிக்கொள்ளுங்கள், புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள். ஒரு கும்பாபிஷேகத்தை பற்றி கேள்விப்படுகின்றீர்கள் என்றால் அவசியம் அந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்ளுங்கள். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு சென்று வந்தால் ஆயுள் முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே இனிவரும் காலங்களிலே இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அனைவரும் இன்புற்று வாழ பிரார்த்திக்கின்றேன்.